அன்பு, கண்மணி ஒண்ணா இருக்கிறத பார்த்துட்டு அதிர்ச்சி அடையிறாங்க. தாங்கிக்கவே முடியல. "என்ன இது? இந்த மாரி 2 பேரும் ஒண்ணா நிக்கிறாங்க." அப்படின்னு சொல்லிட்டு மயூரியும், ஸ்வேதாவும் அடுத்து வெண்ணிலாவும் வராங்க. வெண்ணிலா பொக்கே வாங்கிட்டு வராங்க அன்புக்கு. அப்போ கண்மணியும், அன்பும் ஒண்ணா சேர்ந்துட்டத பார்த்துட்டு வெண்ணிலாவால தாங்கிக்க முடியாம அப்படியே தூக்கி பொக்கேவ போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போறாங்க. இதனால அன்பு, கண்மணி சிரிக்கிறாங்க. "அப்பாடா! இவ தொல்லையிலேருந்து இப்ப தான் நிம்மதி எனக்கு. இதுக்கப்புறமாவும் புரிஞ்சுக்கிட்டு நம்ம வழிக்கு வராம இருந்தா நல்லா தான் இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்லிட்டு இருக்காங்க. பார்க்கலாம், இவ ஏதாவது ஒண்ணு பண்ணாம இருக்கவே மாட்டா. வீட்டுக்கு போனோம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. எங்க கண்மணி, அன்பும் ஒண்ணா வீட்டுக்கு வராங்க. அத பார்த்துட்டு நம்ம என்ன பண்றாங்க, ரொம்ப சந்தோஷமா எழுந்து சிவகாமி அவங்களுக்கு அப்படியே ஹக் பண்ணி கிஸ் பண்றாங்க. உங்களுக்கு ஒண்ணும் ஆவலல்லம்மா, இப்ப நல்லா ஆயிட்டீங்கல்ல அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அத்தை உங்களுக்கு குணமாயிடுச்சு. எனக்கு இது போதும் அப்படின்றாங்க. நான் ஆல்ரெடியே குணமாயிட்டேன் அப்படின்னு சொன்னோனே அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாருமே. நீ என்ன சொல்ற சிவகாமி? அப்ப இவ்வளோ நாளா என்னை ஏமாத்திட்டு தான் இருந்தியா? அப்படின்னு பாட்டி டென்ஷன் ஆயிடுறாங்க. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு அத்தை. என்ன காரணம் இருக்க முடியும்? எவ்வளோ தைரியமா இருந்தா இந்த மாதிரி வேலையை செஞ்சிருப்ப. எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு முட்டாளா இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு ராஜசேகர் எப்பவும் போல கத்துறாரு. உடனே நிறுத்துறீங்களாப்பா? என் அம்மாவை ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா நல்லா இருக்காது. என்னடா உன் அம்மா சொன்னா நல்லா இருக்காது? உன் அம்மா பண்ணி வச்ச பாட பார்த்தல எவ்வளோ கேவலப்படுத்தியிருக்கா. எல்லாரும் அவன் மேலே அக்கறையாக இருந்தா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவன் நடிச்சிருக்கால. அப்போ உனக்கு ஆக்சிடென்ட் ஆனது உண்மைதான். எனக்கு எப்போவோ எல்லா நினைவும் வந்துடுச்சு. ஆனால் அதை நான் சொல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் என் பையன்தான். என் பையனை நான் சந்தோஷமாக பார்க்கணுன்னு நினச்சேன். கண்மணியும், அன்பு ஒன்றா சேரணும்னு நினச்சேன். அதுக்காக தான் நடித்தேன். போதுமா அப்படின்றாங்க. என் அம்மா எப்போவுமே எல்லாருக்காகவும் யோசிப்பாங்க. எனக்காக தான் மெயினாக எங்கள் அம்மா இப்படி கஷ்டப்பட்டுருக்காங்க. யாராவது கை கால் நல்லா இருக்கும் போது எழுந்துக்காம இருக்கிறது எவ்வளோ பலின்னு தெரியுமா உங்களுக்குலாம்? அப்போது உனக்கு முன்னாடியே தெரியுமாடா? எனக்கு எல்லா விஷயமும் என் அம்மா முன்னாடியே சொல்லிட்டாங்க. அப்போ அன்பு நீயும் சேர்ந்து நடிச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி டென்ஷன் ஆகிறாங்க. இதில் என்ன தப்பு இருக்குது? என் கண்மணி என் கூட சேர்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்றாங்க. உடனே கண்மணி அத்தை நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க. சாரி அத்தை, உங்களை நான் சொல்ல விடாமல் தடுத்து வச்சுருக்கேன். நான் என்ன செய்யறதுன்னு எனக்கே தெரில. நான் முட்டாளாக இருந்திருக்கேன் அத்தை, என்னை மன்னிச்சிடுங்க அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்லம்மா கண்மணி, நீ இப்போ எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டேல, எனக்கு இது போதுமா அப்படின்னு சொல்லி என்ன அத்தையும் மருமகளும் சேர்ந்து நாடகம் போடுறீங்களா அப்படின்னு சொல்லி ராஜி டென்ஷன் ஆகிறாரு. உன்னை ராஜசேகர் நீ இரு, நான் பேசிக்கிறேன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. உங்கள் மனசில் ஓவராக பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் தான் அத்தை எதுவுமே செய்யறதுக்கு எதுவுமே சரியில்லை அப்படின்னு. நான் செய்கிறது சரியில்லையா? ஆமாம் அத்தை, இன்னமும் அந்த வெண்ணிலாவை வீட்டில் விட்டு வச்சுருக்கீங்க பாருங்கள், அதுதான் ரொம்ப கொடுமையாக இருக்குது அப்படின்னோடனே வெண்ணிலாவை நான் என் வீட்டில் வச்சுக்கக்கூடாது. இவளை மாதிரி ஆளுங்களோட வெண்ணிலா எவ்வளவோ பரவாயில்ல, அவளை எனக்காக உதவியாக இருக்கா, அவளை நான் இங்கே தான் இருப்பா அப்படின்னு. இங்கே பாருங்கள் அத்தை, இதுக்கப்புறமும் வெண்ணிலாவை இங்கே நான் விட்டு வைக்க முடியாது. வெண்ணிலாவை இப்போவே வீட்டை விட்டு நீங்கள் அனுப்பிச்சு ஆகணும் அப்படின்னோடனே நான் அனுப்ப முடியாது. வெண்ணிலா இங்கே தான் இருப்பா. உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. எதுக்காக வெண்ணிலா போகணும்னு நினைக்கிறேன்? வெண்ணிலா எந்த தப்பும் சரி, எந்த தப்பும் சரியா? இன்றைக்கி நான் இந்த நிலைமையில் இருக்கிறதுக்கு காரணமே வெண்ணிலா தான் அப்படின்னு எல்லாம் அதிர்ச்சி. நீங்கள் என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி அன்பு கேட்குறா. ஆமாடா, இந்த வெண்ணிலா தான் என்னோட இந்த நிலைமைக்கு காரணம். நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா சொல்கிறாங்க. நீ என்ன பண்ணியா? நீ செட் பண்ண ஆளு இப்போது எங்கே இருக்கான் அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சியாக வெளில பார்க்குறாங்க. இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு. நீ என்ன சொல்கிற? ஒன்றுமே புரியல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமியார் சொல்கிறாங்க. இங்கே பாருங்க அத்தை, இந்த வெண்ணிலாக்கு என்ன பண்ணால் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்துக்கு எல்லாத்தையுமே சொன்னாங்க. ஒன்று விடாமல் இந்த மாதிரி கண்மணியை ஆளை வச்சு தூக்கலான்னு பார்த்தா கடைசி என்ன இடித்து தூக்கிட்டா. இதான் நடந்ததுன்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகிற அன்பு. ஒன்று வெண்ணிலா போயிட்டு பலாப்பழம் எவ்வளோ தைரியமாக இருந்தால் இப்படி பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அற கொடுக்குறாரு. ஏன் அம்மாவையே இந்த நிலைமைக்கு ஒன்றும் அவளை சும்மாவே விட மாட்டேடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்கள பயங்கரமாக அவங்கள அடிச்சுட்டு அப்படியே கிட்ட போயிட்டு அப்படியே அவங்கள தள்ளி விட பார்க்குறாரு. எல்லாரும் அவர் தடுக்கிறாங்க. வேணாம், விட்டு விட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்டா உன் கையை கரையாக்க போகிற? இப்படிப்பட்ட பாவி கூட நீ கையை கரையாக்கவே கூடாதுடா அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க பாட்டி. இங்கே பாரு சிவகாமி, நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா? நான் சொல்கிறது உண்மை. என் பையன் மேலே சத்தியமாக சொல்கிறேன், இதுதான் நடந்தது. எனக்கு இவ்வளோ நாள் சொல்லாமல் நான் இருந்ததுக்கு காரணம் கண்மணி எங்கே இருந்து போயிடுவாள்னு சொல்லிட்டு தான். ஆனால் இப்போவும் நீங்கள் வெண்ணிலாவை அனுப்பாமல் இருக்கிறதால தான் நான் எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன். இந்த வெண்ணிலா ஒரு மோசமானவ, யாரை வேணாலும் எப்படி வேணாலும் பண்ணக்கூடியவ. இதுக்கப்புறம் இவளை இந்த வீட்டில் விட்டால் என் பையனோட நிலைமை ரொம்ப மோசமாயிடும். முதல்ல இந்த வீட்டை விட்டு அனுப்புங்க. அப்படி அனுப்பலைன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் எல்லாரும் இந்த வீட்டை விட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இதை பார்த்துட்டு வெண்ணிலா நீ இப்படிலாம் பண்ணியா அப்படின்னோடனே அது பாட்டி நான் பண்ணலை பாட்டி அப்படின்றாங்க. இவ தான் பண்ணா, அதுக்கு கண் கண்ட சாட்சி நான் தான் அப்படின்றாங்க. பார்த்துட்டு சிவகாமி இதெல்லாம் கேட்டுட்டு பாட்டி ஏன் இப்படிலாம் பண்ண அப்படின்றாங்க. இப்போவே வீட்டை விட்டு அவளை அனுப்பலை, நடக்கிறது வேறு அப்படின்றாரு அன்பு. அதிர்ச்சி அடைகிறாங்க வெண்ணிலா.